யுனைடெட் நேஷன்ஸ் இழப்பீடுகளை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். போன வீடியோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. போன வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்குற இழப்பீடு வந்துட்டு ஒன் டைம் காம்பன்சேஷனாக இருக்கிறது மட்டும் பத்தலை, அதோட சேர்த்து ஒரு லாங் டர்ம் சப்போர்ட்டும் கொடுக்கணுங்கிறது தான் டிஸ்கஷனாக எடுத்து வச்சோம். ஒரு சிலர் கமெண்ட்ஸ்லையும் சரி, சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டிஎம்ஸ்லையும் சரி வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு கொஸ்டின்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் எடுத்து வச்சாங்க. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோ எடுக்கும்போதே ரிசர்ச்லாம் பண்ணிட்டு தான் வீடியோவே எடுத்து வச்சேன். பட் அதை தாண்டி திருப்பி கேட்கவும் இன்னொரு தடவை நான் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போது இதுக்கு ஆல்ரெடி பாலிசிஸ்லாம் இருக்குது, அது வந்துட்டு நம்ம அவேர்னஸ் மட்டும்தான் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கவும் அப்புறம் தான் பார்க்குறேன், டேரெக்டாக எந்த பாலிசிஸுமே கிடையாது இதுக்கு. எஸ், இது ஒரு கிரே ஏரியாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி விபத்தில் விக்டிம்ஸாக இருக்கிறவங்களுக்கு காம்பன்சேஷன் வந்துட்டு அன்றைக்கி டைமில் என்ன அசஸ்மெண்ட் இருக்கோ அதை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஒரு ப்ரொபோஷனட் காஸ்ட்டாக அப்போ கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே காசு தான் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நடந்த இன்சிடென்ட் கரூர் ஸ்டாம்பேட்ல வந்துட்டு 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. பட் இதே கரூரில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கூட்ட நெரிசல், இலவச புடவை தராங்கன்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு 4 பேர் கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு 2 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அங்கே ஏன் கம்மியாக கொடுத்தாங்க, இங்கே ஏன் அதிகமாக கொடுத்தாங்கிறது இப்போ டாபிக் கிடையாதுங்க. ஏதோ ஒரு அசஸ்மெண்ட்ல பேசிஸில் கொடுத்துருக்காங்க. பட் அது மட்டும் போதாதுன்னு நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது லாங் டர்ம் பாலிசிஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய இருக்குது, அதில் போய் இவங்க பெனிஃபிட் ஆகிப்பாங்களே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கிடையாது. ஏன்னா எல்லா பாலிசிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சில கிரைட்டீரியாஸ் வச்சிருப்பாங்க. சிலது வந்துட்டு ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருக்கும், சில வந்து ஓப்பன் கேட்டகரியாக இருக்கும், சில வந்து பாவர்ட்டி கேட்டகரியாக இருக்கும். அந்த பாவர்ட்டி கேட்டகரிக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் பாவர்ட்டின்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அதுலேயும் சில கேட்டகரிஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் போயிட்டு இவங்களால பெனிஃபிட் ஆகிக்க முடியுமா லாங் டர்ம் சப்போர்ட்டில், கவர்மெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா இருக்கிற விக்டிம்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அது அதே லைஃப் ஸ்டைலில் மெயின்டைன் ஆகும்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு வேறு ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ நாட் நெசசரி ஆல்ரெடி இருக்கிற பாலிசிஸ்லேயே இதே விக்டிம்ஸை போயிட்டு நம்ம போய் அந்த கியூவில் நில்லுங்கன்னு சொல்கிறது வந்துட்டு சரியாக இருக்காது. ஸோ டேரக்ட் பாலிசிஸ் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விக்டிம்ஸ்க்கு கிடையாது. ஸோ இது உண்மையாலுமே இது தேவையா? இந்த லாங் டர்ம் சப்போர்ட் இந்த மாதிரியான விக்டிமோட ஃபேமிலிஸ்க்கு இல்லை அவங்களோட இமீடியட் டிபெண்டன்ஸ்க்கு இது உண்மையாலுமே தேவையான்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் சொல்லலை. யுனைடெட் நேஷன்ஸ் வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. வேற ஒரு இன்சிடென்ட்டே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்துட்டு அந்த இன்சிடென்ட் பேசிஸில் தான் இருக்குது. போபால் கேஸ் லீக் ட்ராஜடி இது நடந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. இதை பற்றி அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்க வெப்சைட்லேயே இருக்குது. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். 2 விஷயத்தை மெயினாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற கண்டாமினேஷன்ஸ் வந்துட்டு இன்னும் கிளியர் ஆகலைன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக என்ன பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட காம்பன்சேஷன் வந்துட்டு இன்அடிக்குவேட்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, கொடுக்கப்பட்ட அந்த காம்பன்சேஷன் பணம், அந்த இழப்பீடு வந்துட்டு பத்தலைன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அப்போ வந்துட்டு ஒன் டைமாக அந்த காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க, அது பத்தலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு லாங் டர்ம் சப்போர்ட்டாக நீங்கள் கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அவங்க யூஎன் கைட்லைன்ஸில் கூட இருக்குது. இது இன்னொரு சிலர் வந்துட்டு மெசேஜஸில் என்ன கேட்டாங்கன்னா, சரிப்பா இது கொடுக்கலாம், பட் இது எப்படி லாங் டர்ம் கொடுக்க முடியும், நிறைய செலவாகுமே, இது வந்துட்டு பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், அதை நான் மறுக்கவே மாட்டேன். பட் இது சேலஞ்சிங்காக இருக்கிறதுக்காக மட்டுமே இதை நம்ம உதாசீனப்படுத்திட்டோம்னா இது நியாயமாகுமா? இது எப்படி ஃபேரான ஒரு விஷயமா இருக்கும்? இருக்காது. ஸோ இதை வேற எங்கே செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளில் நிறைய இடத்துல இந்த மாதிரி லாங் டர்ம் சப்போர்ட்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இமீடியட் ஸ்கீம்ஸ் இது வந்துட்டு ரொம்ப பிளான் பண்ணி ஸ்கீமில் ஃபிட் ஆகலாம் இல்லை. ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கோவிட் லாக்டவுன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். நான் இப்போ இருக்கிற ஒரு ஆஸ்திரேலியா. கோவிட் லாக்டவுனில் இங்கே இருந்த சிட்டிசன்ஸ்க்கு 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு $1500 கொடுத்தாங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக. ஏன்னா இது எத்தனை நாளைக்கு போக போகிறதுன்னு தெரியாது, எத்தனை நாளைக்கு இருக்க போகுதுன்னு தெரியாது. பட் இது எக்கனாமிக்கலாக எல்லாருக்குமே டவுனாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்துட்டு இது அகைன் ஒரு கிரைட்டீரியா பேசிஸில் தான் இந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை எல்லாரும் கொடுத்தாங்க. பட் என்னால் சொல்ல முடியும், இப்போ அவங்களால வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்னா கவர்மெண்ட் வந்துட்டு அது காம்பன்சேட் பண்ணுச்சு. 1 நாள் 2 நாள் 1 மாதம் 2 மாதம் இல்லைங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதம் காலமாக அது இருந்தது. பட் 6 மாதத்துக்கு அப்புறமும் வந்துட்டு அந்த அமௌண்ட், அந்த $1500 வந்துட்டு கொஞ்சம் குறைச்சாங்க, கொஞ்சம் பாதியாக்குறாங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கம்மி பண்ணாங்க. சில பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஸ்டில் வேலைக்கு போக முடியாத இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அந்த தேவையான சப்போர்ட் வந்து ஃபுல்லாக கொடுத்தாங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, இப்போ இவங்க கொடுத்தாங்க, நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுலாம் விஷயம் இல்லை. எல்லாருமே பாலிசிஸ் டெவலப் பண்ணும்போது சில இடத்துல வந்துட்டு கேப்ஸ் இருக்குது, கிரே ஏரியாவாக இருக்குது. சிலதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்ஃப்ரண்ட்டாக பிளான் பண்ணலாம், பிளான் பண்ணலை, அது மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லும். அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நான் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் கொடுக்குற இந்த இழப்பீடுகளாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நினச்சி பாருங்கள், ஒன் டைம் பேமெண்ட் கொடுத்துட்றோம், அந்த குடும்பம் வந்துட்டு அதுலேருந்து மீண்டு வரதுக்கு அந்த பணத்தொகை தேவையான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு அந்த ஒன் டைம் சப்போர்ட்லாம் பத்தாதுங்க. அவங்களோட இழப்பை வந்துட்டு நீங்கள் பணமாக மட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது. அதையும் தாண்டி வந்துட்டு மன ரீதியாகவும் சரி, சமுதாய சூழல்லையும் சரி, ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அவங்க வந்துட்டு நீ ஒரு டைம் காசு கொடுத்துட்டு அவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு எந்த விதத்துலையும் நியாயமாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஒரு லாங் டர்ம் சப்போர்ட் வேணும். சரி, நீ தான் சொல்லேன்ப்பா லாங் டர்ம் சப்போர்ட் என்ன கொடுக்கலாம்னு. போன வீடியோவில் நான் ஒரு சஜஷனாக எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும்னு சொன்னேன். பட் அதுதான் கன்ஃபார்மாக வேணும்னு கேட்டால் நான் வந்துட்டு அதையே கொடுங்கன்னு நான் வந்து எடுத்து சொல்லலை. அப்போ நீ சொல்லலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குன்னு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலையும், ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலையும், சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலையுமே இருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் இதில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு இதுக்கான கரெக்ட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. பட் போன வீடியோவில் வந்துட்டு கோட்டா சிஸ்டமோ இல்லை கவர்மெண்ட் பர்க்ஸும் சரி ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சொன்னேன். ஸோ தட் லாங் டர்ம் சப்போர்ட்னா என்னன்னு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு. மற்றபடி இந்த விக்டிமுக்கும் நீங்கள் வந்துட்டு கோட்டா சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணுங்க, இல்லை கவர்மெண்ட் பர்க்ஸ் மாதிரி கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை. உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக லாங் டர்ம் சப்போர்ட்னா என்ன, நீண்ட கால உதவினா என்னங்கிறதுக்காக மட்டும்தான் இதை சொன்னேன்.
நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா பேசுவோம் இத பத்தி எவ்வளோ அதிகமா நம்ம பேசுறோமோ, அந்த அளவுக்கு அதிகமா அவங்க கேட்பாங்க. எந்த அளவுக்கு அதிகமா அவங்க கேட்கறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க அதிகமா யோசிப்பாங்க. எந்த அளவுக்கு அதிகமா அவங்க யோசிக்கிறாங்களோ, அது செயல்ல வரும்.